ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th பாலிட்டி ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய அரசியலமைப்பு. இதில் வந்து டெஸ்ட்டு தான் 15 கொஸ்டின்ஸ் கூற்று காரணமாகவே கொடுத்துருக்கேன். இதில் இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் போடுங்க. நீங்கள் 15 மார்க்குக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க டெஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசமைப்பு திருத்த சட்டங்கள் பற்றிய சரியான கூற்றுகள். 3 கூற்றுகள் இருக்கு. ஒன்று தனி பெரும்பான்மை சேர்த்தல், ஈரவையில் இருப்போரில் 1/3 மடங்கு உறுப்பினர்கள் ஆதரவு மற்றும் குறைந்தது மொத்த உறுப்பினர்களில் 50% ஆதரவு. 3 சரிபாதி சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெற வேண்டும். இந்த 3 கூற்றுகளில் சரியான கூற்றுகள் கேட்டிருக்காங்க. விடை 1, 3 சரி, 2 தவறு. 2 என்ன விளக்கம் அப்படின்னா, ஈரவையில் இருப்போரில் 3/2 மடங்கு உறுப்பினர்கள் ஆதரவு மற்றும் குறைந்தது மொத்த உறுப்பினர்களில் 50%. நம்ம அங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா 3/1 மடங்குன்னு கொடுத்துருந்தேன். ஆன்சர் 3/2 மடங்கு உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. அடுத்து, அரசமைப்பு திருத்த சட்டங்கள் பற்றிய சரியான கூற்றுகள். நாடாளுமன்றத்தில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும். கூற்று 2, குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும். கூற்று 3, சட்ட முன்வரைவுகளை திருப்பி அனுப்பும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. கூற்று 4, சபாநாயகருக்கு மட்டுமே இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கூற்று 3, 4 தவறு. விளக்கம் என்னன்னு பார்ப்போம். 3 என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, சட்ட முன்வரைவுகளை திருப்பி அனுப்பும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டுன்னு கொடுத்துருப்பேன். சட்ட முன்வரைவுகளை திருப்பி அனுப்பும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு கிடையாது. கூற்று 4 தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு மட்டுமே அரசியல் திருத்த சட்ட விவகாரங்களில் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல சபாநாயகர்னு கொடுத்துருப்பேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு மட்டுமே அரசியல் திருத்த சட்ட விவகாரங்களில் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், கூற்று A, மாநில அரசுகளின் அடிப்படை உரிமைகள் மற்றும் அதிகாரங்களில் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் ஒப்புதல் இல்லாமல் மாற்றம் கொண்டு வர முடியாது. காரணம் R, இந்திய அரசமைப்பு கூட்டாட்சி அரசியலமைப்பை கட்டமைத்துள்ளது. கூட்டாட்சி அரசியலமைப்பை கட்டமைத்துள்ளது. இதுக்கு விடை கூற்று காரணம் சரி. காரணம் கூற்று Aக்கு சரியான விளக்கமே. அடுத்த கொஸ்டின், மாநிலங்களவை பற்றிய சரியான கூற்றுகள். A, மேலவை என்று 1954 ஆகஸ்ட் 23 மாநிலங்களவை தலைவரால் அறிவிக்கப்பட்டது. B, இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்டது. C 1921 முதல் மாநிலங்கள் குழுவை செயல்பட்டு வருகிறது. இதுக்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா 2 தவறு. விளக்கம், 1935 சட்டம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, 1919 மாண்டேகு செமஸ்போர்டு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. அடுத்து, பொது கணக்கு குழு பற்றிய சரியான கூற்றுகள். கூற்று A, மக்களவை உறுப்பினர்களில் இருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். B 1967 ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். C 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1569 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. விடை சரியான கூற்று B மட்டும்தான் சரியான கூற்று. Aயும் Cயும் தவறு. என்னன்னு பாருங்க, மக்களவை உறுப்பினர்களில் இருந்து ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். நான் அங்கே என்ன சொல்லியிருப்பேன்னா குடியரசுத் தலைவரான்னு சொல்லியிருப்பேன். மக்களவை தலைவரால் நியமிக்கப்படுகிறார். C 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இக்குழு 1596 அறிக்கைகளை தாக்கல் செய்துள்ளது. தனிநபர் சட்ட முன்வரைவு பற்றிய சரியான கூற்றுகள். A, அமைச்சரவையிலோ நிர்வாகத்திலோ உறுப்பினராக இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் முன்மொழியப்படுவது. அடுத்தது B 1 மாதத்திற்கு முன்பாகவே முன் அறிவிப்பு தர வேண்டும்.
அடுத்து நாடாளுமன்றத்தில் இதுவரை 14 தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன. அடுத்து நிதி முன்வரைவுகளை தனிநபர் சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது. விடை அனைத்தும் சரி. அடுத்து கூற்று ஏ, அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை. காரணமார், ஒரு நபர் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தை நாடி விதி 32 படி நிவாரணம் அடைய முடியும். ஆன்சர் கூற்று காரணம் சரி. காரணம் கூற்று ஏக்கு சரியான விளக்கம். அடுத்து தேர்வுக்குழு பற்றி சரியான கூற்றுகள். கூற்று ஏ, தேர்வுக்குழு முறை வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது. பி, விதி 368 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். சி, தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கினர் குறைந்தபட்ச உறுப்பினர்களாக அவையில் இருப்பது அவசியம். டி, இந்த செயல்முறையில் ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் சபாநாயகர் முடிவே இறுதியானது. சரியான கூற்றுகள் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ மட்டும்தான் சரி. பி, சி, டி 3 தவறு. என்னன்னு பார்க்கலாம். அதாவது அங்கே விதி 368ன்னு கொடுத்துருப்பேன். விதி 125 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். அடுத்து தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கினர்னு கொடுத்துருப்பேன். இது ஆன்சர் 3/1 பங்கினர் குறைந்தபட்ச உறுப்பினர்களாக அவையில் இருப்பது அவசியம். அடுத்தது இந்த செயல்முறையில் ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் யார் சபாநாயகர் முடிவே இறுதியானதுன்னு சொல்லியிருப்பேன். மாநிலங்களவை தலைவர், அதாவது துணை குடியரசுத் தலைவர் முடிவே இறுதியானது. அடுத்து சரியான கூற்றுகள். ஒரு சட்ட முன்வரைவு 6 வாரத்திற்கும் அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போது சபாநாயகர் அவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம். பி, பண முன்வரைவு அரசமைப்பு திருத்த சட்டம் இதுபோன்ற கூட்டத்தினை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசமைப்பு அனுமதிக்கவில்லை. ஆன்சர் சரியான கூற்று பி, ஏங்கிறது தவறு. என்ன அப்படின்னா, ஒரு சட்ட முன்வரைவு 6 வாரத்திற்கும் அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போது நான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா சபாநாயகர்னு கொடுத்துருப்பேன். குடியரசுத் தலைவர் அவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம். அடுத்து கூற்று ஏ, சம ஊதியம், இலவச கல்வி, முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், பொருளாதார ரீதியாக சிறப்பு முன்னுரிமை வழங்கல் போன்றவை பாகம் 4 கீழ் கூறப்பட்டுள்ளன. காரணமார், அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள் நீதிமன்றங்கள் மூலமாக நிலைநாட்டப்பட முடியாது. ஆன்சர் கூற்று காரணம் சரி. காரணம் கூற்று ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. அடுத்து அடிப்படை உரிமைகள் பற்றிய சரியான கூற்றுகள். ஏ, அடிப்படை உரிமைகள் முழுமையானவை. பி, நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் விதிக்கப்படலாம், விதி 20 மற்றும் 21 தவிர. அடுத்து அடிப்படை உரிமைகள் மீறப்பட முடியாதவை. சரியான கூற்றுகள் கேட்டிருக்காங்க. பியும் சியும் சரி. ஏ தவறு. அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. அடுத்து தவறான கூற்றுகள். ஏ, உச்சநீதிமன்ற உத்தரவையே அல்லது தீர்ப்பையே நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய முடியாது. பி, நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசமைப்பின் அடிப்படை தத்துவத்திற்கு முரணாக இருந்தால் அதை செல்லாததாக்கும் அதிகாரம் நீதி புனராய்வு. அடுத்து நீதி அமைப்பும் நாடாளுமன்றமும் சமமாக மேலாதிக்க தன்மை கொண்டவை. தவறான கூற்றுகள். ஏ தவறு. அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்ற உத்தரவே அல்லது தீர்ப்பையே நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றமே மறுபரிசீலனை செய்யலாம். அடுத்து கூற்று ஏ, 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி 3 வார்த்தைகள் முகவுரையில் சேர்க்கப்பட்டன. காரணம், நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு, மதச்சார்பின்மை, சமதர்மம். விடை கூற்று காரணம் சரி. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபை பற்றிய சரியான கூற்றுகள். ஏ, அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பி, அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு பரிந்துரைத்த குழு கேபினட் மிஷன். விடை
பி மட்டும் சரி. விளக்கம் என்ன? மாகாண சட்டமன்றங்களின் உறுப்பினர்களே அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களை மறைமுக வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தனர். அடுத்து தவறான கூற்றுகள். இந்திய அரசமைப்பு திருத்தங்களில் இதுவரை ஒரே ஒரு முறை பொது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டுள்ளது. பி பொது வாக்கெடுப்பு முறைக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. விடை ஏ தவறு. விளக்கம் இந்திய அரசமைப்பு திருத்தங்களில் இதுவரை பொது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணினீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.